நீங்க அந்த வீடியோவை உங்களோட சத்தியம் காஸ்பல்ல வச்சிருப்பீங்களா? இல்ல உங்களோட ஜீசஸ் ரெடிம்ஸ்ல வச்சிருப்பீங்களா? லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்க தாய் அவமானப்படுத்தப்பட்டு விட்டால் அத மத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு சொன்னா சகோ மோகன் லாசரஸ் ஐயா அவர்களுக்கு. வேதம் சொல்லுகிறது இப்படியாக, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலைத்து கொண்டிரு, அப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரசித்துக் கொள்வாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரு வீடியோவில், ஒரு லைவ் வீடியோவில் நீங்கள் ஒரு வாலிப பெண் அந்த சகோதரிக்கிட்ட ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. அது எந்த அடிப்படையில் ஆவியில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற, என்ன அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த சகோதரியும் என்னம்னா கொய்ன்னு ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு மைக்கை வாங்கி கொடுத்துட்டீங்க. அது அறியாமையினால், அது அந்த சின்ன குழந்தை அந்த மாதிரி செய்துட்டு. ஆனால் இப்படி செய்கிற நீங்கள், இது ஒரு தவறான ஒரு காரியமாக இருக்குன்றதான் மைக்கை வாங்கினீங்க. அப்போது எடிட் பண்ணும்போது, ஒரு வீடியோவை இது பண்ணும்போது அதை மட்டும் கரப்ஷன் பண்ணி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இத்தனை பிழைகள் வந்திருக்குமா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இரு என்ற வேத வசனம் உங்களுக்கு ஏன் எடுபடாமல் போனது? ஒருவர் கண்டித்து உணர்த்துவாரானால் அவருடைய சேனலை பிளாக் பண்ணுறதுல எந்த வகையில் ஒரு நியாயம் வரப்போகிறது? அதை நீங்கள் யோசிக்கணுமா வேண்டாமா? ஒரு காரியத்தை ஒருவர் சொல்கிறாருன்னா நீங்கள் மனம் திரும்பணும். முதலாவது அந்த காரியத்தில் மனம் திரும்பணும். இதை செய்கிறது தவறு அப்படிங்கிறத பொது மேடையில் நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் அந்த சேனலில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட, தம்பி நான் தெரியாமல் வந்துட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் மனம் திரும்பணும், ஒப்புரவாகணும். அதுதான் தேவனுடைய ஊழியம். இங்கே சிறியவர் பெரிய ஊழியர், சிறிய ஊழியர் என்று இயேசு கிறிஸ்துவிடத்தில் கிடையாது. மறுரூபமாக்கப்பட்டால் எல்லோரும் தேவ சாயலாக, இயேசு கிறிஸ்துவின் சாயலாக ஒன்றா இருக்க போகிறோம். இங்கே பெரிய ஊழியருங்கிறது இல்லை. அக்கிரமமாக அட்டூழிய ஊழியம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான அட்டூழியம், ஒரு சேனலை பிளாக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வன்மை எங்கேருந்து வந்தது? ஒருவர் இப்படி இருக்கிறார், அப்போ ஒருத்தர் பலவந்தம் பண்ணுறாங்கன்னா 2 மைல் தூரம் போ, உன்னுடைய சட்டை எடுத்துக்கொள்வர்களுக்கு அங்கேயும் விட்டு விடு அப்படிங்கிற ஒரு வேத வசனம் இருக்கே, அது ஏன் உங்களுக்கு தெளிவுபட உங்களுக்கு வேலை செய்யலையே? நீங்கள் ஒருத்தர் கண்டித்து உணர்த்துறாரு, இப்போ நீங்கள் இதிலெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பேசுகிறீங்க, வைக்கிறீங்க, எல்லா மக்களையும் சொல்கிறீங்க பாவத்தில் இருக்கீங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏன் இந்த விஷயத்தில் மனம் திரும்பாமல் போயிட்டீங்க? உங்களுடைய உபதேசத்தில் ஏன் எச்சரிக்கை இல்லாமல் போயிட்டீங்க? அநேக வாக்குத்தத்தம்னு சொல்லி கிளிசோசிய வேலையெல்லாம் பார்த்தீங்க. அதெல்லாம் கண்டித்து உணர்த்தும் போது பல சேனல்களை நீங்கள் பிளாக் பண்ணீங்க. இது கிறிஸ்துவின் பண்பா? அப்போ உங்களை சொன்னால் தப்பு இல்லை, மற்றவன் சொன்னால் அது தப்பு அப்படின்னு சொல்லி சேனலை பிளாக் பண்ணுவீங்க. இது எந்த ஊரில் நியாயம்? வேதம் அப்படியா நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது? உன்னை நேசிக்கிறப்போ பிறனை நேசி. அவர் எப்படி இருந்தாலும் சரி, அவர் ஒரு துன்மார்க்கராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நேசிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு. பரிசுத்தமாக இருக்கிறவர் நீங்கள். அப்போது அந்த பரிசுத்தத்தில் நீங்கள் நிலைச்சிருக்கணும். விரோதம் இருக்கிறவங்கள்ட்ட தான் விரோதம் இருக்கும். அப்போ நீங்கள் புறப்பண்புலேருந்து இன்னும் மாறலை. நீங்கள் மனம் திரும்புங்க. மற்றவர்களை